பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி, அது போய் விழுமா கண்ணீர் பானையில் துள்ளின்னு. எதுக்காக இந்த உதாரணம்னு தான் பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிஸ்க்ளைமர் இல்லை வேண்டாம், டிஸ்க்ளைமர் எதுக்குங்க? கையும் களவுமாக மாட்டிய பிறகு அவங்களே பாருங்கள் கேமராவுக்கு முன்னாடி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து உண்மையை ஒப்புக்கொண்ட பிறகு அதுக்கு எதுக்கு டிஸ்க்ளைமரு? டிஸ்க்ளைமர் தேவையில்லை. டேரெக்டாக காணொலிக்குள்ளே போயிடலாம். ரத்த கண்ணீர் படத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். அவமானம் அவமானம் என் காந்தாவுக்கு வெற்றிகரமான அவமானம்ட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள் இன்றைக்கு ஊருக்குள்ள தமிழ்நாடு முழுக்க அவமானம் அவமானம். இப்படி ஒரு அவமானம் யாருக்காவது வந்திருக்குமா? வந்திருக்குங்களே. எதுக்குங்க? ஜனநாயகன் படத்துக்கு என்னப்பா சொல்கிறீங்க? ஏன் கத்துறீங்க? ஏன் பதறீங்க? ஜனநாயகன் படத்தின் மூலமாகன்னு சொல்ல வந்தோங்க. ஜனநாயகன் என்கின்ற படத்தின் மூலமாக வந்து சேர்ந்திருக்கும் வெற்றிகரமான அவமானம். இந்த லஞ்சம் ஊழல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பிளட்லேயே ஊறி போயிருக்கு. அதையெல்லாம் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, அதையெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் போய் பாருங்க போய். ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை, எங்கேயுமே இல்லையாப்பா. எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லலைங்க. லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. நல்லா தான் இருக்கும். உண்மையிலேயே ஊழல் லஞ்சம்லாம் ஒழிஞ்சிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் பாருங்க, ஏட்டுல இனிப்புன்னு எழுதி வச்சுட்டு சாப்பிட்டா அது இனிக்கு, அது ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சும்மா தக் லைஃபுக்காக வேண்டாம், ஃபயர் விடுறதுக்காக அந்த மியூசிக் எல்லாம் போட்டு தக் லைஃப்காக ரீல்ஸை வேணால் பரப்பலாம் இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசி. ஆனால் ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது நம்ம ஏன் சொல்லணும்? நீ கம்பெனிக்கு போன் பண்ண, கம்பெனிக்கு போன் பண்ண 300 ரூபாய் விக்கிறானேன்னு சொல்ல. நான் சொல்றேன் சொன்னீங்க தானே காவே கிளம்பி இல்ல கூட்டி கேக்குமா மினிஸ்டர்ஸ்ல கேக்குமா நம்ம எனக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஒண்ணு கிடையாது. 9 மணிக்கு வாங்க டிக்கெட் சொல்றேன். உங்களுக்கு இந்த ஊழல் இருக்கு இல்லைங்களா, இருக்குது. இந்த ஊழல் இருக்கே அடாடாடாடாடாடாடாடா தமிழ்நாடு முழுக்க அது பாட்டுக்கு பரவி கொட்டி இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி கொட்டி இருக்கிற ஊழல்ல ஒரு பகுதியை தான் இப்போ அங்கே சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க 190 ரூபாய் டிக்கெட்டுன்னு சொன்னீங்க, இப்போ என்ன திடீர்னு 300ன்றீங்க 500ன்றீங்க? ஆமாப்பா, ஆமாம், அப்படி தான் விற்க சொன்னாங்க. யார்? டிஸ்ட்ரிபியூட்டரு, கம்பெனி தான் விற்க சொன்னாங்க. போய் அவங்களுக்கு கேளுங்க. இங்கிருந்து தான் அரங்கேற தொடங்குகிறது வெற்றிகரமான அவமானம். அவங்களே தான் தியேட்டரில் இருக்கவங்க தான் சொல்றாங்க. பாருங்க, யாருங்க சொன்னது 190 ரூபாய் டிக்கெட்டை 300 ரூபாய் விற்க சொல்லி? ரூல்ஸ் இருக்கு அந்த மாதிரி விற்கிறதுக்கு. விற்கக்கூடாதுங்க, தப்புங்க. எப்படி வைப்பீங்க நீங்க 190 ரூபாய் டிக்கெட்டை 300 ரூபாய்க்கு? ஆனா விற்கிறாங்க. யார் கூப்பிட்டாங்க? சிஎம் ஆபீஸ்ல கூப்பிட சொல்ல 300 ரூபாய்க்கு எவ்வளவு தரீங்க? அப்புறம் உங்க கட்சியில இருந்து கூப்பிடு, எங்க இருந்து கூப்பிட்டாங்க கூப்பிடு. 300 ரூபாய்க்கு யார் விற்க சொன்னாங்க? 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா விற்கிறது? ஆமா 300 யார் சொன்னாங்க? 300 ரூபாய்க்கு தான் எப்படி 300 ரூபாய்க்கு எப்படி மையேட் டிக்கெட் ரேட் எப்படி? நான் 390 ரூபாய். யார் சொன்னா 300 ரூபாய்? 300 ரூபாய் கிடையாது, 190 ரூபாயா? 190 ரூபாய் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. 190 ரூபாய் நீ கேளு. எல்லா ஜனங்களும் 190 ரூபாய் டிக்கெட் எதுக்கு 300 ரூபாய்க்கு விக்கிறாங்க? 500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா? நீங்க டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா? ஏன் விற்கிறாங்க? எல்லாரும் விற்கிறாங்க, நாங்களும் விற்கிறோம். ஒன்று பண்ணுங்க, ஆன்லைனில் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒரே ரேட்டு 190 ரூபான்னு விற்க சொல்லுங்க, நாங்களும் விற்கிறோம். அவங்க எல்லாரும் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ரெண்டாவது, என்னையா என்ன பேசுறீங்க நீங்கள்? பெருசன்மை யோகியர்கள் மாதிரி பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த படத்துக்கு கூட 200 ரூபாய் டிக்கெட்டை எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு 1000 ரூபாய்க்கு விற்ற கூட்டம் தானே நீங்கன்ட்டு கேமராவுக்கு முன்னாடியே என்ன மாதிரி உண்மையை போட்டு வச்சாங்க பாருங்க. நீங்களே டிக்கெட் வாங்கி 1000 2000 வித்தவங்க. நீங்களே டிக்கெட் வாங்கி 1000 2000 வித்தவங்க. தொடர்ந்து டிக்கெட் வாங்கி எங்கிட்ட 100 200 வாங்கி 500 1000 வித்தவங்க தான். இன்னைக்கு வந்து 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் பண்றாங்க. அந்த 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் கிடையாது. 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வித்தாங்க போன படத்துக்கு. இதே ஜனவரி மாசம் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாத உண்மையெல்லாம் சொல்றாரு. அசால்ட்டா போற போக்குல பட்டு அவருக்கு தெரியாம கேமரா யாரோ ஆன்ல வச்சிருக்கிறாங்க. அதனால பாருங்க, யாருக்கு தெரியாம பேசினுக்கான்னு கூட நினைக்கலாம். கேமரா ஆன்ல இருக்குன்னு அவருக்கு தான் தெரியுதுங்களே.
கேமரா ஆனில் இருக்குன்னு தெரிந்து கொண்ட பிறகு தான் பாருங்கள் கேமராவுக்கு முன்னாடியே வாக்குமூலம் கொடுக்குறாரு. என்னையா நீங்கள் யோகியர்கள் மாதிரி எங்ககிட்ட வந்து கதறீங்க, 200 ரூபாய் டிக்கெட்டை எங்ககிட்ட இருந்து பல்காக புக்கிங் பண்ணி வெளியே 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு விற்ற கூட்டம் தானே நீங்கன்ட்டு இந்த மாதிரி எங்க அவமானப்படுத்தணும்? இப்போ கூட எதுக்காக எங்ககிட்ட வந்து பேசுறீங்க? நீங்கள் நேர்மையான ரேட்டில் டிக்கெட் விற்கணும்ட்டா கிடையவே கிடையாது. எங்ககிட்ட இருந்து கம்மியான விலைக்கு வாங்கி போயிட்டு நீங்கள் பல்கா 300 500 விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா? இவங்க வேணும்னா 300 ரூபாய்க்கு வாங்கிங்க 500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா விற்கிறதுக்கு? நீங்களே சொல்லுங்க. அதோட நிறுத்திருந்தா பரவாயில்லைங்களே. இப்போ என்னையா நீங்களாம் யார் ரசிகர்களா? நீங்களா ரசிகர் மன்றங்களா? நீங்களா வச்சுருக்கிறீங்க? உங்களுக்கு தான் எல்லாம் கட்சி ஆஃபீஸ் ஆச்சு இல்லைங்களா? அப்புறம் என்ன எங்ககிட்ட வந்து நீங்கள் பேரம் பேசினுக்கிறீங்க? செல்லாத நீ போயிட்டு 500 ரூபாய் ஒரு டிக்கெட் எடுத்துன்னு வா போ. இவங்களுக்கு எங்களுக்கு சம்மதம் கிடையாது. இவங்க ரசிகர் மன்றம் கிடையாது. இப்போ இவங்க கட்சி ஆபீஸ் இல்ல. ஆனா இவங்க 500 ரூபாய் 800 500 ரூபாய்க்கு விற்க சொன்னாலும் விற்போம், 300 ரூபாய்க்கு விற்க சொன்னாலும் விற்போம். ஓகேங்களா? கட்சிக்கான டிக்கெட் நீங்க வந்து வாங்கிக்க வேண்டியதானே, எல்லா டிக்கெட்டும் வாங்கிக்க வேண்டியதானே. ஒரு நிமிஷத்தில் நமக்கே குழம்பி போயிடும் அந்த இடத்துல. யார் நேர்மையாக டிக்கெட் ரேட்டு விற்க சொல்கிறாங்க, யார் நேர்மைக்கு எதிராக விற்க சொல்கிறாங்க, யார் தான் டிக்கெட் ரேட்டு அதிகமாக விற்க சொல்கிறாங்க, நமக்கே குழப்பமாயிடும். அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் டிக்கெட்டு வாங்கிட்டு போனாங்க இல்லைங்களா? அவங்க யூபிஐ மூலமாக பே பண்ணியிருப்பாங்க. அந்த யூபிஐ மூலமாக பே பண்ண ஆதாரத்தை காட்டுறாங்க. பார்த்துக்கோங்க சார், 6 டிக்கெட்டுக்கு 3000 ரூபாய் எங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட? போலீஸ்கிட்ட காட்டுறாங்க. போலீஸ்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க இல்லைங்களா? ஐயா டிக்கெட் ரேட் அதிகமாக விற்றுட்டாங்கன்னு சொல்லி யார்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க? இந்த இடத்துல ஒரு குட்டி பிரேக்கு. ஆடு நனையுதுன்னு ஓன ஆடுற கதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்த கோட்டு படத்துக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. கட் அவுட் வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு யாரும் அனுமதி கொடுக்கல. போலீஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ போலீஸ்க்கு முன்னாடியே, ஏன் போலீஸ் பந்தோபஸ்தோட, போலீஸ் பாதுகாப்போட, போலீஸ் முன்னிலையில் கட் அவுட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களான்ட்டு பெருமையாக சொல்கிறாங்க சார் தியேட்டரு. கோட் படத்துக்கு பேனர் வைக்கிறதுக்கு அப்போ வந்து இருக்கிற போலீஸ்காரங்க கவர்மெண்ட் பேனரே வைக்கக்கூடாது, எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து 2 வருஷம் அப்புறம் இதே இடத்துல இதே போலீஸ்காரோட இதே அவங்களோட சப்போர்ட்டில் நாங்கள் பெரிய பேனரே வச்சிருக்கோம். அப்போ பார்த்துக்கோங்க, போலீஸ் கிட்ட கட் அவுட் வைப்பதற்கு முன் அனுமதி வாங்கினாங்களா இல்லையான்னு கூட செக் பண்ண போகிறது இல்லை. போலீஸ் பாதுகாப்போடு தான் கட் அவுட் வைக்கிறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்களே. எங்கே பார்த்தாலும் கூட்டம், எந்த பக்கம் பார்த்தாலும் கூட்டம். அது ரோடாக இருக்கட்டும், தியேட்டராக இருக்கட்டும், நகரத்துக்கு இடம் இல்லாத அளவுக்கு கொத்து கொத்தா கூட்டம் நிற்கிறாங்க. அதுவும் விடிய நேற்று நைட்லேருந்தே, எங்கே பார்த்தாலும் நேற்று நைட்லேருந்தே அவ்வளவு கூட்டம் கூடுறாங்க. இதுக்கெல்லாம் அனுமதி வாங்கியிருக்காங்களா? யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? போலீஸ்கிட்ட. எந்த போலீஸ் அனுமதி கொடுக்கணுமோ அந்த போலீஸ் தான் பாதுகாப்பாக நிற்கிறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்களே. அதுவும் பாருங்க, சிஎம் சாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற போலீஸ் துறை, அந்த மாதிரி இருக்கிற அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் கிட்டலாம் போயிட்டு நீங்கள் ஐயா பார்த்துக்கங்க ஐயா, டிக்கெட் ரேட் அநியாயமாக எங்ககிட்ட கொள்ளையடிக்கிறாங்கன்னு காட்டினா யார் நடவடிக்கை எடுப்பாங்க சார்? நேற்று பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி விக்ரம் வந்து 300 தான் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று 6 மணி வாக்கில் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் மாதிரி வாங்கி எழுதி வச்சுருக்காங்க 500 சொல்லி. இப்போ காலையில் வந்து இவங்க வந்து காசு கொடுத்து 6 டிக்கெட்டு 3000 ரூபா ஜிபே பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. இப்போ மீதி பணம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் 500 ரூபாய்க்கு விற்க சொன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ நாங்கள்லாம் சரி போலீஸ் கிட்ட காட்டுறாங்க இல்லைங்களா? யூபிஐ மூலமாக 6 டிக்கெட்டுக்கு 3000 ரூபாய் எங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சாங்கன்னு போலீஸ் கிட்ட காட்டுறாங்க இல்லைங்களா? பயப்படணும் இல்லைங்களா? தியேட்டரில் இருக்கிறவங்க பயமே இல்லைங்களே. ஏங்க கம்பெனி தாங்க விற்க சொன்னாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தாங்க விற்க சொன்னாங்க. நீங்கள் ஏதாவது பேசணும்னா அவங்ககிட்ட போய் பேசிங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு போயினே இருக்காரு அவர் பாட்டுக்கு. இல்லைன்னா அங்க ஆபீஸ் தான் கூப்பிட்டாங்க. படத்து கம்பெனிக்காக கூப்பிட சொல்லுங்க, நாங்க பேசிக்கிறோம். 500 ரூபாய்க்கு விற்க சொன்னாலும் விற்போம், 300 ரூபாய்க்கு விற்க சொன்னாலும் விற்போம். அப்போ இது வந்து என்ன தெரியுதுங்க, யாருக்கும் யார் மேலேயும் பயமே இல்லைன்னு நல்லாவே தெரியுது. 190 ரூபாய் டிக்கெட் ஆன்லைனில் போட்டிருக்காங்க சார். 190 ரூபாய் தான் ஆன்லைனில் வாங்கணும். திடீர்னு பாருங்கள் ஆன்லைனில் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் பிளாக் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லுன்னு போட்டுட்டு தியேட்டருக்கு நேரடியாக வந்தால் 500 ரூபாய் கொடுக்குறீங்களா 600 ரூபாய் கொடுக்குறீங்களான்னு பேரம் பேசுகிறாங்களாம். அந்த தியேட்டரில் நாமக்கல்ல ஒரு தியேட்டர் மட்டும் கிடையாது தான், எல்லா தியேட்டர்லையும். நாங்கள் சொல்லலை, அங்கே பாருங்கள். நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்தோம். காலையில் 9 மணிக்கு வாங்க டிக்கெட் வாங்கிக்கலாம் 300 ரூபா தான் சொன்னாங்க. இப்போ வந்து 800 500 மெக்கானிக் எல்லாமே இருக்குது. என்ன ஏதுன்னு கேட்டால் அவர் பாட்டு உள்ளார் பூந்து போயிடுறாரு. எதுவுமே சொல்ல மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் தான் 500 ரூபாய்க்கு விற்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்ற தேட்டரில் எவ்வளோ கொடுக்குறாங்க? அந்த தேட்டர்லாம் 300 வாங்குறாங்க. ஜெயலட்சுமி தேட்டர், விக்ரம் தேட்டர் ரெண்டுமே 300 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த தேட்டர்லையுமே நைட்டு அங்கே போய் நிற்கிறோம், 5 நிமிஷம் கூட ஆகல, டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட்ன்றாங்க. இவங்க எல்லாம் பல்காக யாருக்காச்சும் எடுத்து கொடுத்துறாங்கன்னு தெரியல. அதனால் படம் பார்க்க வரவங்க என்ன பண்ணுறது? கேட்டிங்களா நீங்கள் அவங்ககிட்ட? அவங்க இன்னும் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ளார ஓடிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துட்டு உள்ளார ஓடிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அந்த மாதிரி விற்க சொன்னாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் விற்க சொன்னாருங்களாமா. அப்போ இந்த இடத்துல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எதுங்க ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. அப்போ இதுக்கு பேர்லாம் என்னங்க சார்? நியாயமா 190 ரூபாய்
நியாயமான விலையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டிக்கெட்டை 190 ரூபாய் டிக்கெட்டை 300, 500, 600, 700, 800, 1000 வரைக்கும் வச்சு விற்கிறாங்களே. இதுக்கு பேர்லாம் ஊழல், லஞ்சம் இல்லாமல் நன்கொடைன்னு சொல்லலாமா? அன்பளிப்புன்னு சொல்லலாமா? சொல்லலாம், மே சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்போ உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. சொன்னாங்களே, சார் சொன்னதை கேட்டு உண்மையிலேயே அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாதுப்பா அதிகமான டிக்கெட் ரேட்டுக்குன்னு சொன்னாங்களே. சொன்ன உடனே அடுத்து வந்த பதில் என்னங்க? ஏப்பா டிக்கெட்டு ஃபுல் ஆயிடுச்சுப்பா, கவுண்டர் க்ளோஸ், கிளம்பு. காலையில் 9 மணி ஃபுல். இது சேலத்தில் நடக்குது. முதல்ல நாமக்கல்ல பார்த்தோம் இல்லைங்களா, நாமக்கல்லேருந்து ட்ராவல் ஆகி இப்போ சேலத்துக்கு வந்திருக்கோம். சேலத்துலேயும் பாருங்க 300, 500ன்னு கேட்குறாங்களாம். யார் கேட்குறாங்கன்னு சொன்னால் வாயை திறக்க மாட்டாங்களே. யாருங்க விற்க சொன்னதுன்னு சொன்னால் எவ்வளவோ அமைதியாக இருக்காங்க பாருங்க. தியேட்டர் டிக்கெட்டே வந்து 190 ரூபீஸ் தான். ஆனால் கவுண்டர் நீங்கள் பிரிண்ட் போட்ட டிக்கெட்டே வந்து 500 கட்டாங்க சார். இப்போதான் உங்களோட ஸ்டாஃப் கொடுத்துருக்காரு சார். அதாவது பாருங்க, சேலத்தில் ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களாம். டக்குன்னு பாருங்க எல்லாம் ஃபுல்லுன்னு பிளாக் ஆகிடுதுங்களாம். சரி, தியேட்டரில் நேராக போயிட்டு டிக்கெட்டு வாங்கலான்னு போனால் அங்கே தான் பாருங்க பேரம் பேசுகிறாங்களாம். யாரை வச்சிங்க? பணியாளர்களை வைத்து. நாங்கள் சொல்லலைங்க, அவரே தான் சொன்னார். அதான் இப்போ ஒரு பணியாளர் சார், நான் ஒரு பணியாளர், நான் ஓனர் கிடையாது. ஓகே, இப்போ 500 ரூபாய்க்கு சொல்லுது யாருங்களா சார்? 500 ரூபாய்க்கு பிரிண்ட் அடிச்சு ஆன்லைனில் கவர்மெண்ட் ஆன்லைனில் வித்துட்டு இருக்காங்க. அதான் ஆன்லைனில் இருக்கிற யார் விற்கிறாங்க? புக் பைஸ் வைக்கிறாங்க, ஆன்லைனில் இருக்கிறாங்க. ஆமாம். ஓகே, இப்போ தியேட்டர் கவுண்டரில் சேம் ரேட் தான் சார் இருக்கா? ஆன்லைனில் என்ன ரேட் அதுதான் கவுண்டர்லையும். 500 விற்கிறதுக்கு ரூல் இருக்குங்களா? அது எனக்கு தெரியாதுங்க. நான் பணியாளர்ப்பா. விற்க சொன்னவங்களை போய் கேளுங்க. யார் விற்க சொன்னாங்க? தியேட்டரில் போய் கேளு, உள்ளே போய் கேளு. போ தியேட்டரில் அங்கே ஃபுல்லுன்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கீங்க. நாங்கள் சொல்கிறது தான் ரேட்டு. 1300 இல்லைன்னா ஒன்றும் முடியாது சார். நீங்கள் பாருங்கள், நான் அது கொடுக்க முடியாது, ஒன்றும் முடியாது. இந்த திருட்டு, கொள்ளை, வழிப்பறி சம்பந்தப்பட்ட செய்திகளை பேப்பரில் எழுதும்போது தலைப்பெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? பட்டப்பகலில் முகமுடி கொள்ளையர்கள் கைவரிசை, பட்டப்பகலில் நடந்த கொள்ளை, பட்டப்பகலில் துணிகரம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓப்பனாகவே யாரை பார்த்து யாருக்கும் பயமே கிடையாது. என்ன சார், என்ன நடக்குது? அந்த பக்கம் பாருங்க, தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணன் என்ன பண்றாரு? எங்க போனாலும் என்னப்பா யாரை வச்சு தப்பு பண்றீங்க? நீங்க யார் படத்துக்கு முன்னாடி நீங்க தப்பு பண்றீங்கன்னு டயலாக் எல்லாம் பேசுறாங்க, சினிமாவில் வர ஹீரோ மாதிரியே. அங்க யார் போட்டா மாடி பண்ணலாமா? அங்க யார் போட்டோ இருக்கு மேல பாருங்க, தளபதி போட்டோ இருக்கு, மாடி பண்ணலாமா? யார் படத்தை வச்சுன்னு தப்பு பண்றீங்க, யார் படத்துக்கு முன்னாடி தப்பு பண்றீங்கன்னு கேட்குற அவர் மீதே எக்கச்சக்கமான புகார்கள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கட்டும், தப்பு கிடையாது, அந்த உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இருந்தாலும் அவர் கேட்குறாரு, யார் படத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ புகைப்படத்துக்கு முன்னாடி பண்ணுற தப்பு இருக்கட்டும், அவரோட சொந்த படத்துக்கே, அவர் ஹீரோவை நடித்த அந்த படத்துக்கே பாருங்கள் என்ன மாதிரி அக்கிரம அநியாயத்துக்கு ரேட்டை விற்கிறாங்க. ஒரே ஒரு ஃபோன், ஒரே ஒரு பதிவு பண்ண சொல்லுங்கள். என்னையா என்ன நடக்குது? ஒரு பைசா ஊழல் இல்லை, ஒரு பைசா லஞ்சம் இல்லைன்னு நான் சொல்லினுக்கிறேன், ப்ரமோட் பண்ணினுக்கிறேன் என் வாய்ஸை, என் ஸ்பீச்சை. அப்படி இருக்கும்போது என் திரைப்படத்துக்கு 190 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய் வரைக்கும் விற்கிறீங்களா? விற்கிற எல்லா தியேட்டர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரே ஒரு பதிவு, ஒரே ஒரு அறிக்கை அதிகாரப்பூர்வமாக சிஎம் சாரையோ இல்லை டிவிகே கட்சியோட அஃபிஷியல் ஐடி விங் மூலமாக கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாருங்க, உங்ககிட்ட லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. கேட்டாக்கா என் பேரை சொல்லுங்க, நான் உங்க கூட நிற்கிறேன் அப்படின்னாரு. யார் பேரை சொல்ல சொன்னாரோ அந்த பேருக்கு சொந்தமான ஹீரோ படத்துக்கு தான் இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்ணுறாங்க. மீறி ஏதாவது அப்படிலாம் இல்லைங்க, டிக்கெட் ரேட் அதிகமாக கொடுக்க மாட்டோம்னு சொன்னால், கொடுக்க மாட்டோம்னா கவுண்டர் மூடிட்டோன்னு சொல்லுங்கப்பா, ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு, போ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் ஃபோன் போட்டு ஒரே ஒரு ஃபோன் மூலமாக சொல்ல வேண்டியதுன்னு 200 ரூபாய்னா 200 ரூபாய்க்கு தான் டிக்கெட் ரேட்டு விற்கணும். அதுக்கு மேலே 10 ரூபாய் மேலே வச்சு விற்றீங்கன்ற தகவல் எனக்கு கிடைச்சா கூட உங்கள் தியேட்டர் இழுத்து பூட்டப்படும், சீல் வைக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்ல வேண்டியதுன்னு. இப்போ பாருங்க, இந்த காணொலிகள் நேற்று முதல் சோஷியல் மீடியா முழுக்க, ஏன் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில்ங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் அனைத்திலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லா தியேட்டர்லையும் தமிழ்நாடு முழுக்க அநியாயத்துக்கு டிக்கெட் ரேட்டு வச்சு விற்கிறாங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னு. ஒரே ஒரு தியேட்டர் மீதாவது நடவடிக்கை எடுத்ததாக எங்கேயாவது யாராவது செய்தி பார்த்தீங்களா? நாங்கள் பார்க்கலங்க இது வரைக்கும். ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்க? ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லைன்னு சொல்லும்போது அப்போது இதுக்கு பேர்லாம் என்னென்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இதுதான் ரொம்ப தப்புங்க, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இதற்கு முன்பாக விஜய் அவர்கள் வெறும் ஹீரோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தார். அதனால் பாருங்கள், கண்ணா பின்னான்னு கச்சா முச்சான்னு எக்கு தப்பா ஏடா கூடமா ரேட் அதிகமாக நீங்கள் பிளாக்ல வச்சு விற்றுந்தீங்க. ஆனால் இப்போ சிஎம் சார், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் அவரைத்தான் போய் சேரும். அதையும் சொல்லிட்டாங்களே, சிஎம் பேர் கெடுக்கிறதுக்கு பண்ணுறாங்கன்ட்டு. இது வந்து முன்னையாச்சும் ஆக்டர்னு சொல்லி எல்லாம் வச்சு எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் சிஎம்மோட படத்தை இப்போ சிஎம் பேரை தான் கெடுக்க பார்க்குறாங்க. இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வேலையை விட்டுட்டு இப்போ வந்து கேட்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க பாருங்க. சிஎம் பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர இவங்க தான் விற்க சொல்கிறாங்க,
அந்த படத்தோட ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க தான் விற்க சொன்னாங்கன்னு தியேட்டர் கொடுக்குற வாக்குமூலத்தை கூட ஸ்கிப் பண்ணிட்டு சிஎம் சாரை பேரை கெடுக்கிறதுக்கு பண்ணுறாங்கன்னு அப்போ கூட விட்டு கொடுக்காம நிற்கிறாங்க இல்லைங்களா? அப்படி விட்டு கொடுக்காம நிற்கிற அந்த கூட்டத்துக்காகவாது சொல்ல வேண்டியதுன்னு இதெல்லாம் தப்புங்க, நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்தீங்க, இப்போ பாருங்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் மொத்த பழியும் எங்கள் கவர்மெண்ட் தான் வந்து சேரும். ஏன்னா எங்கள் கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் விற்றீங்கன்னா எங்களை தானே வந்து சேரும். அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதுங்க. எப்படி சொல்லுவாங்க? சொல்ல வேண்டிய எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பாருங்கள் ஜனநாயகன் படத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் புஷி ஆனந்த் அவர்கள் சிறப்பு காட்சி கண்டக்ட் பண்ணியிருக்கோம், எல்லாரும் வந்துருங்கோ, எல்லாரும் வந்து கோலாகலமாக கொண்டாடுங்கன்னு சொல்லி டிக்கெட்டை கையில் வச்சுன்னு ப்ரமோட் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஆல் எம்எல்ஏஸ், இன்னொரு பக்கம் ஆல் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பாருங்க ஜனநாயகன் கொண்டாட்டத்தில் கொண்டாடினுக்கிறாங்க. நாடு முழுக்க நீட்டு தேர்வில் நடந்த முறைகேடு எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே நீட்டு தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவர் அமைப்பு போராடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாராவது ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் மாணவர்கள் பக்கம் போய் நின்னாங்களா? ஆதரவாக நிக்கலையே. நிப்போமா? எதுக்கு போய் நிற்கணும்? ஜனநாயகன் படத்தோட கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு கொண்டாடுவதற்கே எங்களுக்கு டைம் பத்தலைங்க. எல்லா தியேட்டருக்கும் போனோம், எல்லா கொண்டாட்டத்திலையும் போய் கலந்துக்கின்னு வீடியோலாம் பாருங்க எடுக்கணும். வீடியோலாம் எடுத்து நாங்கள் எல்லாரும் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு காட்டணுங்க. கேளுங்க என்னங்க இது எம்எல்ஏ மினிஸ்டர் அளவில் எப்போ பார்த்தாலும் படத்தை பற்றியே பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அங்கே பாருங்க சிஎம் சாரே இந்த போராட்டத்தை குறித்து ஏதாவது பேசியிருக்காரா? எதுவுமே பேசலை. கட்சி தான் அறிக்கை கொடுத்துக்கிறதே தவிர சிஎம் சார் நேரடியாக அறிக்கை கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை. ஆனால் அவரும் எங்கே இருக்காரு? படத்தை பார்த்துனுக்காருங்க. அரசு அதிகாரிகளுடன் அமர்ந்து படத்தை தான் பார்த்துக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் நீட்டு மாணவர் அமைப்பு போராட்டம் அவங்க பக்கம் ஆதரவாக நிற்கிதா? இவ்வளவு பிஸியாக இருக்கிற இந்த சமயத்தில் ஐயா நேர்மையாக 200 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டை 500 ரூபாய்க்கும் 250 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னு சொன்னால் யாராவது கேட்பாங்களா? அப்படியே கேட்டாலும் விற்க சொல்கிறதே கம்பெனி சேர்ந்தவங்க தான் சொல்கிறாங்களே. முதல்ல கவர்மெண்ட்டுன்னு சொன்னார், வாயை தவறி உண்மையை சொல்லிட்டாரு. அப்புறம் டக்குன்னு அப்படியே டங்கு ஸ்லிப் ஆகி இல்லை அது நிர்வாகம் தான் விற்க சொன்னாங்கன்ட்டாரு. ஓகே, இப்போ 500 ரூபாய்க்கு சொல்றது யாருங்களா சார்? 500 ரூபாய்க்கு பிரிண்ட் அடிச்சு ஆன்லைனில் கவர்மெண்ட் ஆன்லைனில் வித்துட்டு இருக்காங்க. யாருப்பா அந்த நிர்வாகம்னு கேட்டால் தான் சொல்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் விற்க சொன்னார், கம்பெனி விற்க சொன்னாங்க, அவங்கள போய் கேளுங்கன்னு சொல்லி. இதுக்கே இப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படிங்க? அங்கே பாருங்க 200 வந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் தனியாக 700 பே பண்ண சொல்லுங்கள். பர் டிக்கெட் 700. வீடியோ எடுறாவுங்க சொல்லுங்க ப்ரோ. ஆமாப்பா. எப்படி 700 லீகலா நீங்கள் விற்கிறது? அதனால தானே புக் பண்ணுறாங்க. இல்லை ஒரு டிக்கெட் 700 எப்படி நீங்கள் விற்கலாம்? ஒரு சிஎம் படம் இது, இவ்வளோ தூரம் வந்து மக்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணி விற்கிறாங்க, 700க்கு விற்கிறீங்க, எப்படி விற்கலாம்? ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல தான் பாருங்க இந்த நூதனமான வழிப்பறி, நூதனமான மோசடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த கொள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு டிக்ஷனரியில் நம்ம தேடணும். தமிழ் டிக்ஷனரியில் ஏதாவது வார்த்தை இருக்கான்னு தேடணும், நூதனம் என்கின்ற வார்த்தையை தாண்டி. ஏன்னா அப்பேற்பட்ட கொள்ளை. வடிவேல் கேட்பார் இல்லைங்களா, புதுசாக இருக்கே, ரூம் போட்டு யோசிக்கிறாங்களோன்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ யாராவது பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா என்னங்க இது ஏதோ பாருங்கள் 1-2 தேட்டரில் அந்த மாதிரி விற்கிறாங்க, நேரில் 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி. ஆன்லைனில் நேர்மையாக தான் விற்கிறாங்க, 190 ரூபானா 190 ரூபா தான் சொல்லிட்டு. ஆமாம், ஆன்லைனில் உண்மையிலேயே 190 ரூபாய் 200 ரூபான்னா 200 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்களாம். ஆனால் அந்த ஆன்லைனில் 200 ரூபாய்க்கு புக் பண்ண பிறகு அதே தியேட்டரில் இருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததுங்களாம், ஒரு டிக்கெட்டுக்கு நீங்கள் 700 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நான் 200 ரூபாய் கொடுத்து தான் புக் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்னங்க? சொன்னதை செய்யுங்கப்பா. வாட்ஸ்அப்பில் என்னென்னு வந்திருக்கு, 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லி வந்திருக்கு ஒரு டிக்கெட்டுக்கு. வந்திருக்கா? கொடுங்க 200 ரூபாய் ப்ளஸ் 500 ரூபாய் 700 ரூபாய் ஒரு டிக்கெட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஏங்க இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்கன்னு பாயத்திறக்கலைங்க. ஏதாவது பேசணும் இல்லைங்களா? ஒன்று அந்த மாதிரி நாங்கள் விற்கலைங்க, அது தப்பான போலியான மெசேஜ்னு சொல்லணும். இல்லை நாங்கள் தாங்க விற்கிறோம் அப்படின்னு உண்மையாக சொல்லணும். ஆனால் பாருங்கள் எதையுமே சொல்லாமல் அவர் பாட்டு கத்தின்னு இருக்காரு, அவங்க பாட்டுக்கு அப்படியே மௌன விரதம் இருக்கிறாங்க. சொல்லுங்கண்ணா. இது தஞ்சாவூரில் வந்து வெற்றி ஈஸ்கொயர். இது இங்கே வந்துட்டு இப்போ எனக்கு வந்து மார்னிங் வந்து லீகல் அதான் நாம்ஸ் பண்ணணும். ஒரு சிஎம் படம் நாங்கள் அவ்வளோ தூரம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் 6 மாதம் வெயிட் பண்ணி படம் பார்க்குறோம். நீங்களே பாருங்கள், காலையில் வந்து 200 பே பண்ண சொன்னிச்சு. இந்த பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட்ங்கிற ஆப்பில் 200 பே ஆனிச்சு. அடுத்த ஒரு ½ அன் ஹவருக்குள்ள எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பாருங்கள் வெற்றி ஹுண்டாய்ங்கிற இதுலேருந்து 700 பர் டிக்கெட்டுக்கு வந்து என்னை பே பண்ண சொல்லுது. எப்படி இது லீகலாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது கண்டிப்பாக பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். எங்களால் ஒரு டிக்கெட் வந்து எப்படி 700 வாங்க முடியும்? எப்படி இது லீகல்? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு சிஎம்மோட படம், இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணி 6 மந்த் வெயிட் பண்ணி ஒரு இது பண்ணுறோம். சொல்லுங்கண்ணா, பதில் சொல்லுங்கண்ணா. எப்படி நான் 700 சதுரங்க வெட்ட ஹீரோ கதாபாத்திரம் விதவிதமான மோசடியில் ஈடுபடுற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லைங்களா?
அந்த சதுரங்க வேட்டை படத்தோட ஹீரோ கேரக்டரையே மிஞ்சக்கூடிய வகையிலான மோசடிங்க. 200 ரூபாய் டிக்கெட் ஆன்லைனில் விற்றுட்டு உங்களுக்கு டிக்கெட்டு வேணும்னு சொன்னால், கன்ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் கொடுங்கன்னு இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத மோசடி, எங்கேயுமே பார்க்காத மோசடி, இதுவரை நடக்காத மோசடி பண்ணுறாங்க. ஓப்பனாக பண்ணுறாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, யார்கிட்ட போய் சொல்கிறீங்களோ சொல்லுங்கன்ட்டு மெசேஜே அனுப்புகிறாங்களேங்க. ஒரு தலைக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அப்போ தான் உங்கள் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல அந்த கிளிப்பையும் பைட்டையும் யூஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஏதாவது கேட்டா ஐயோ இழிவுபடுத்திட்டாங்களே, விமர்சனம் பண்ணிட்டாலே, போடு வழக்கு, உள்ள தள்ளு, உடனடியாக வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலான பிரிவுகள்லாம் போட்டு NBW இஷ்யூ பண்ணி அமுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை நேர்மையாக சொல்லித்தானே ஆகணும். இவங்க தானே சொன்னாங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்லைன்னு மேடையில் கைத்தட்டல் வாங்குவதற்காக சும்மா அசால்ட்டா ரீல்ஸுக்காக வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்பத்துக்காக இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் கொடுக்கறதுக்காக, பைட்டெல்லாம் கொடுக்கறதுக்காக பேசினா போதாது, நிறைவேற்றணும் இல்லைங்களா? நம்ம படம் வருது, அதுவும் பாருங்க முதல்வர் என்கின்ற பதவியில் அமர்ந்த பிறகு விஜய் அவர்களோட படம் வருது. யாருமே டிக்கெட் ரேட்டுக்கு மேலே ஒரு பைசா, ஒரே ஒரு பைசா கூட என்ன டிக்கெட் ரேட்டோ அதுக்கு மேலே ஏற்றி விற்கக்கூடாதுன்னு சுற்றறிக்கை ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இதற்கு முன்பாக நம்ம எக்கு தப்பா ஏடா கூடமா எசகு பசகா எவ்வளவோ கொள்ளை அடித்தோம். 100 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு, 150 ரூபாய் டிக்கெட் 700 ரூபாய்க்கு, 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு எவ்வளவோ கொள்ளை அடிச்சாங்க. அதெல்லாம் பாருங்க வேற கணக்கில் போய் சேர்ந்துடும். இதற்கு முந்தைய ஆட்சியாளர் கணக்கில் போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம தான் ஆட்சியில் இருக்கிறோம், நம்ம மேலே தான் பழி வரும், நம்ம தான் விற்க சொன்னோம் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிடுவாங்க. அதனால பாருங்க, நீங்கள் டிக்கெட் எல்லாம் அதிகமான விலைக்கு விற்கக்கூடாதுன்ட்டு அதிக கொடுத்துடணும் இல்லைங்களா? ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து டிக்கெட் ரேட்டை அதிகமாக விற்று பழக்கப்பட்ட கூட்டத்துக்கிட்ட திடீர்னு நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா? அப்படி நேர்மையை எதிர்பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் நேர்மையை அதிகம் கொடுத்துடணும் இல்லைங்களா? ஏன் கொடுக்கலங்க? 23ஆம் தேதி இன்றைய தினம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அறிவிச்சிட்டிங்க இல்லைங்களா? 10 நாள் முன்னாடியே. இப்போ 10 நாள் முன்னாடியே தடுத்து நிறுத்திக்கணுமே. நேர்மையான டிக்கெட் ரேட் என்னவோ அதை வச்சு விற்றுருங்கப்பா, ₹1 மேலே ஏற்றி விற்காதீங்க, தடுக்க வேண்டியது. ஏன் தடுக்கலைங்க? தடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாருங்க, 200 ரூபாய்க்கு விற்றா கம்மியான கலெக்ஷன் தான் பார்க்க முடியும். இதே பாருங்க, 5 பேர் வாங்க வேண்டிய டிக்கெட்டை ஒரே ஒரு தலைக்கு 1000 ரூபான்னு விற்றா 5 மடங்கு கலெக்ஷன் பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ தானே பாருங்க அந்த படத்தை விட இந்த படத்துக்கு அதிகமாக வசூலாக இருக்குன்ட்டு கணக்கு காட்ட முடியும். வசூல் அளவில் லைம் லைட்லேயே நிறுத்தி வைக்கணும்னு சொன்னால் இப்படி கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிக்கிறத நம்ம கண்டுக்க கூடாது நாங்கள் சொல்லலைங்க, தியேட்டர் ஓனர் தான் சொல்கிறாங்க, கம்பெனி தான் விற்க சொல்கிறாங்கப்பா, டிஸ்ட்ரிபியூட்டர் தான் விற்க சொல்கிறாங்கப்பான்ட்டு அவங்களே விற்க சொல்லும்போது நாங்கள் எப்படி விற்காமல் இருப்போன்றாங்க. மீறி போய் ஏன்பா ஒரு பைசா ஊழல் இல்லை, ஒரு பைசா லஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா நம்ம சிஎம் சார். சொன்ன அந்த வார்த்தையை கவனிச்சிங்களாப்பா? ஒரு பைசான்னு சொன்னார். 200, 300, 1000, 2000 அளவில் சொல்லலையா அவர்? பைசா தான் செல்லாது இல்லைங்களா? அதே மாதிரி அவர் சொன்ன வார்த்தையும் செல்லாது போங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. லஞ்சம் வாங்கினா என்கிட்ட வந்து சொல்லிக்காரு. சொல்லுங்கப்பா, லஞ்சம் வாங்கினா சிஎம் சார் கிட்ட போய் சொல்லுங்க. டிக்கெட்டு இல்லை, ஃபுல்லாகிடுச்சு, கவுண்டரை மூட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு திரைப்படம், திரைத்துறை என்கின்ற துறையோட கட்டுப்பாட்டை இருக்கிற ஒரு துறை சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவோ துறைகள் இருக்கு. அப்படி இருக்கிற ஆயிரக்கணக்கான துறைகளில் ஒரு துறை சினிமா துறை. அந்த ஒரே ஒரு துறையை கூட பாருங்க இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. இதுக்கு முன்னாடி ஏன்பா உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த திரைத்துறை இல்லாமல் இருக்கு? ஊர் முழுக்க டயலாக் பேசுகிறீங்களே, ஆனால் நீங்கள் தான் பிளாக் டிக்கெட் விற்று அதிகமான லாபம் பார்க்குறீங்க. அந்த ஊழலையே உங்களால் தடுக்க முடியல. நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்னத்தை ஊழலை தடுத்து நிறுத்த போகிறீங்கன்னு கேள்வி கேட்கும்போது, ஏங்க இதெல்லாம் இதற்கு முந்தைய ஆட்சியாளர் பொறுப்புன்னாங்க, இப்போ நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் தான் தடுத்து நிறுத்தணும். ஏன் தடுத்து நிறுத்தலைங்க? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு, கொடுக்க முடியாதுன்னு போய் கேட்டால் டிக்கெட்டு கொடுக்க முடியாதுன்றாங்க சார். இது எல்லாத்துக்கும் மேலே ஆன்லைனில் நேர்மையாக விற்கிறாங்கன்னு சும்மா ஒரு போர்வைக்காக நேர்மையான வழியில் விற்கிறாங்கன்னு காட்டிட்டு, ஆன்லைனில் வாங்கின டிக்கெட்டு 200 ரூபாய் டிக்கெட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால் 500 ரூபாய் எங்களுக்கு ஒரு தலைக்கு கொடுக்கணும்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியே கொள்ளையடிக்கிறாங்க. கேட்டாக்கா நேர்மைன்றாங்க. இதில் வேற பாருங்க, காமராஜர் வழியில் பொற்கால ஆட்சின்னு விளம்பரம்லாம் பண்ணுறாங்க. அதனால தான் பாருங்க, காமராஜர்னு பேரை வேற சொல்லிட்டோம், காமராஜர் கொள்கை தலைவராக வேற ஏற்றுனுக்கிறோம். அவர் பார்த்தாராம் தப்பாஞ்சிப்பாரோ, எதுக்கும் அவர் பேனரை கீழே தள்ளி விட்டுடலாம். அவர் பார்த்தா தானே நம்ம பண்ணுற அநியாயம் அக்கிரமத்தை. அதனால பாருங்க, அவர் பார்க்கக்கூடாதுன்னு தான் பேனர் தள்ளி விட்டாங்க போகுது. நாங்கள் சொல்ல அங்கே பாருங்க, ஆதாரம் சொல்லுது. காமராஜர் பேனரை கூட பாருங்க கீழே தள்ளி விட்டுட்டு ஜனநாயகன் படத்தோட பேனர் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஹீரோக்கு பேனர் வைக்க தப்பு கிடையாதுங்க. ஆனால் கீழே விழுந்த காமராஜர் பேனர் எடுத்து வச்சிருக்கணும் இல்லைங்களா? எடுத்து வைப்போமா? நாங்கள் ஏன்பா எடுத்து வைக்கணும்? அவர் பார்க்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் தான் தள்ளி விட்டோம். நாடு முழுக்க மாணவர்கள் உசுர பணையை வச்சு எதுக்காக போராடிட்டு இருக்காங்க? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே மாணவர் அமைப்பு எவ்வளவு மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்க, விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுற அந்த கூட்டம் மட்டும் எதுக்கு போராடுறாங்க? படம் நம்ம சிஎம் சாரோட கடைசி படம்ப்பா. அதனால பாருங்க, ஆப்ரேட்டர் பக்கத்திலேயே உட்காந்துக்கணும் தியேட்டர் ஓனர்லாம் எல்லாரும்.
எதுக்குங்க ஒன்ஸ் மோர் கேட்ட உடனே சலிக்காம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆபரேட்டரோட ரூம்ல தயவு செய்து ஒரு பக்கத்திலே உட்கார்ந்து ஜனங்க தளபதியோட ஃபேன்ஸ் கடைசி படம் ஒன் மோர் கேட்டாங்கன்னா சாங்கா இருக்கட்டும் சீனா இருக்கட்டும் ஒன் மோர் கேட்டாங்கன்னா ப்ளே பண்ணி வந்து தயவு செய்து காட்டுங்க சார். இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அவர் இந்த மனுஷனுக்கு படம் கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஆட்சி வரும், ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும். அதனால அவருடைய ஒன் லாஸ்ட் டைம் கண்டிப்பா எல்லாம் அழுதுட்டு தியேட்டர் விட்டு வெளியே போவாங்க. அவங்க எத்தனை வாட்டி ஒன் மோர் கேட்டாலும் மறக்காம நீங்க வந்து உட்கார்ந்து நீங்களே போடுங்க. தயவு செய்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஜனங்களோட வந்து பார்க்கணும். எதுக்காக ஒன்ஸ் மோர் கேட்டா போட்டுக்கிட்டே இருக்கணும்? நீங்க ஒன்ஸ் மோர் போட நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒன்ஸ் மோர் போட வெளிநாட்டு முதலீடுகள் நம்ம தமிழ்நாட்டை வந்து அடையும். நீங்க ஒன்ஸ் மோர் போட நாளைக்கே நீட்டு தேர்வு ரத்தாயிடும். நீங்க ஒன்ஸ் மோர் போட மத்திய அரசு நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நீங்க ஒன்ஸ் மோர் போட்ட உடனே கேட்டு பாருங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சி பொருளாதாரத்தில் எங்க போய் நிக்க போகுதுன்றதை மட்டும் நீங்க ஒன்ஸ் மோர் போட்டுட்டு தான் பாருங்களேன். அதை மட்டும் பார்க்காதீங்க, இதையும் பாருங்க. முட்டி போட்டு நடந்து போறாங்க. மண் சோறு சாப்பிட்றதுக்கு வேண்டிக்கிறாங்க. எதுக்கு? படத்தோட வெற்றி விழாவுக்காக. இது வல்லவோ லட்சியம், இது வல்லவோ கொள்கை குன்றுகள், இது வல்லவோ கொள்கைக்கு சொந்தமான கூட்டங்கள். நாடு முழுக்க அவங்க எல்லாம் தேவையில்லாம போராடிட்டு இருக்காங்க மாணவர்கள்லாம். ஆனா விஜய் அவர்கள் நேசிக்கிற இந்த கூட்டம் அற்புதமான கூட்டம். இந்த கூட்டத்தை தாண்டி தமிழ்நாட்டில் வேற ஏதாவது கூட்டம் இருக்கா? எங்களுக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நாங்க நினைக்கிறோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு இல்லைங்க, இதையும் தாண்டி லட்சியவாத கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா லட்சியவாத கூட்டத்தை குறித்தும், இந்த லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லாம சுத்தமா இருக்கிற இந்த சுத்தத்தை குறித்தும் நீங்க சுத்தமா என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.